பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையில நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேய்த்து அற்புதமாய் அதிசயமாய் நம்மளை வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக பேர் வாலிபர்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் படிப்பில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் இருதயத்தில் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்குது. அநேக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்குது. பிஸ்னஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்குது. சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதையோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனாலும் மனசில் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்குது. இந்த வெறுமை எப்போ எனக்கு சரியாகும்? மனசில் ஒரு நிம்மதியே இல்லையே. நான் எவ்வளோ வாழ்க்கையில் சாதிக்கிறேன், எவ்வளோ பணங்கள் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, லேண்ட் இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குது, இத்தனை பைக் இருக்குது, எனக்கு இல்லாத கோல்டே இல்லை, அவ்வளோ இருக்குது. அவ்வளோ இருந்த பிறகும் என் மனசில் நான் போய் தூங்கும் போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் மனசுல ஒரு வெறுமை மாத்திரம் இருக்குது. என்னைக்காவது இந்த வெறுமை மாறுமா, இல்லை யாரால இந்த வெறுமை மாறும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு சொல்யூஷன் உண்டான்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான ஒரு மெசேஜ் தான் இந்த மெசேஜ். ஆதியாகமம் 1 வசனத்திலிருந்து நீங்க 4 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க வீடுங்கள்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆதியில பூமி எப்படி இருந்துச்சான்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சான். 2 வசனத்துல சொல்லுதுதான் ஆதியாகமம் 1 அப்போ அந்த வெறுமையா இருந்த ஒரு பூமிய இப்ப நம்ம சுத்தி புத்தி பாக்குறோம்ல, செடி கொடிங்க, மனிதர்களை பார்க்கிறோம், மிருகங்களை பார்க்கிறோம். மிருகங்கள்ல எப்படி வானத்துல போறதுல இருந்து, நடந்து போறதுல இருந்து, தண்ணிக்குள்ள போறதுல இருந்து எல்லாமே பார்க்கிறோம்ல. இதெல்லாம் யார் உருவாக்குனா? நம்ம தேவன் உருவாக்குனாரு ஒரே வார்த்தையில். அப்போ வெறுமையா இருந்த இந்த பூமிய, ஒண்ணுமே இல்லாத இந்த பூமிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு இவ்வளவற்றையும் அழகாய் சிருஷிக்க முடியும்னா, உருவாக்குன தேவன், உங்களை என்னையும் உருவாக்குன தேவன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க மனசுல இருக்கிற வெறுமையை கர்த்தரால போக்க முடியாதா? கண்டிப்பா உங்க வெறுமையை கர்த்தரால சரி பண்ண முடியும். ஒன்னும் இல்ல, இந்த பூமி எப்படி வெறுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்துச்சு, அதுல நீங்க என்னென்ன உருவாக்குறீங்களோ உருவாக்குங்கன்னு ஒப்பு கொடுத்துச்சோ, அதே போலவே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒப்பு கொடுங்க. வெறுமையா இருக்கிற வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. வெறுமையெல்லாம் மாறப்போகுது. God bless you.